எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் லைஃப் ஈஸியாக நம்பர். நம்ம இது என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம வந்து எல்லோரும் ஹோட்டல் எக்ஸாம் வந்து முடிச்சாச்சு. ஹோட்டல் எக்ஸாம் முடித்த பிறகு நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் லீவில், இப்போ நிறைய பேருக்கு அசைன்மெண்ட்டு கொஸ்டின் பேப்பர் வந்து எழுதிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் பேர் லீவை வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். அதனால தான் உங்களுக்கு இந்த ஒரு பிளான் வந்து இது பண்ணுறேன் நான். 6th 7th வந்து உங்களுக்கு டேர்ம் புக்கு, அதனால் ஃபஸ்ட்டு டேர்முக்கும் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு செகண்ட் டேர்முக்கு நியூ புக் ஆயிரும். 8th 9th 10th 11th 12th வரைக்கும் சேம் புக் அதே தான் இருக்கும். இருக்கிற புக்கே தான் திரும்பி படிப்பீங்க. நிறைய பேருக்கு 8th சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எழுத சொல்லிடுவாங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் ரைட் பண்ணுவீங்க. ஃபார்முலா மேக்ஸாக இருந்தால் எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே ஃபார்முலா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு 8th ஃபார்முலா வந்து எல்லாருக்குமே இது இம்பார்ட்டன்ட் ஆயிரும். அது மாதிரி சயின்ஸ், சோசியல், ஒன் வேர்டு, மேப்பு அந்த மாதிரி தான் நீங்கள் ஃபுல்லாமே பார்ப்பீங்க. ஓகேவா, அதை வந்து நீங்கள் நல்லா எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் வந்து இப்போ உங்களுக்கு கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டினை வந்து நீங்கள் நல்லா படிங்க. ஓகேவா, உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் தான் எப்பயுமே. ஓகேவா, அதே மாதிரி 9th வந்து சேம் தான். அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஒன் வேர்டு வந்து எல்லாருமே எப்பயுமே கம்பல்சரி படிக்கணும். கொஸ்டின் ஆன்சர் கம்பல்சரி. உங்களுக்கு சோசியலாக இருக்கும்போது மேப்பு, இந்தியன் மேப்பு, வேர்ல்டு மேப்பு அதை வந்து நீங்கள் குறிக்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்கள் மேப்லேயே 8 13 மார்க் வந்து வருது. இப்போ 10th போனால் ஒரு 5 மார்க்கில் ஒரு இந்தியன் மேப் கேட்குறாங்க. வேர்ல்டு மேப்பில் ஒரு 8 மார்க்கில் வந்து வேர்ல்டு மேப் கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியானது தான். ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் மார்க் எடுக்கிறது ரொம்ப ஈஸியான போர்ஷன். தமிழில் ஒன் வேர்டு, இந்த இதில் ஒன் வேர்டு அது மாதிரி உங்களுக்கு நிறையவே கேட்குறாங்க. ஓகேவா, அதனால் நீங்கள் நல்லா இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்த கொஸ்டின் பேப்பரில் இருக்க கொஸ்டின் வந்து நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய பேர் அதை பார்த்துருப்பீங்க. அதையும் நீங்கள் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. சரியா, 11th and 12th 11th and 12th கிடையாது, 10th 11th 12th இவங்க 3 பேருமே உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் தான். அதனால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்து வர எக்ஸாமில் செகண்ட் மிட் டேர்மில் வந்து கொஞ்சம் பாடம் வந்து கவராக போக அடுத்து வந்து டிசம்பரில் வந்து உங்களுக்கு ஆஃப் இயர்லி வரும்போது ஃபுல் போர்ஷன் உங்களுக்கு வந்துடும் இதில் வந்து. அதனால் நீங்கள் வந்து நல்லா படிக்கிறீங்க. ஓகேவா, லீவை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ண வேணாம்னு சொல்லி எப்பயுமே சொல்ல மாட்டேன். என்ஜாய் பண்ணி இந்த கொஞ்சம் ஒர்க்கையும் நீங்கள் சேர்த்து பார்த்து வச்சுக்கிட்டா அடுத்து பாடம் நடத்தும் போது உங்களுக்கு வந்து ஹோட்டலே போர்ஷன் இருக்க வரைக்கும் மறந்து போயிடும். அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையாயிரும். ஓகேவா, அதனால் திரும்பி முதலேருந்து படிக்கிறமே நினைக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருங்க. என்னால் முடிஞ்ச ஷார்ட் நோட்ஸையும் நான் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகேவா, அது மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நான் வந்து நிறைய மாடல் கொஸ்டின் பேப்பர் போட்டால் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, உங்களுக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை எடுத்து போட்டுக்கிட்டே இருந்தேன். லாஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட முடியாமல் போயிடுச்சு. என்னால் முடிஞ்ச கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்காக கிடச்ச கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே தான் இருந்தேன். ஓகேவா, நீங்கள் வந்து நல்லா படித்து வந்து அடுத்து வந்து நம்ம செகண்ட் மிட் டேர்ம் தான். செகண்ட் மிட் டேர்ம் வரைக்கும் நான் அது வரைக்கும் நடத்த போகிற பாடத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மேக்ஸாக இருந்தால் மேக்ஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். ஒர்க் அவுட் பண்ண முடியல, முடிஞ்ச அளவுக்கு என்னால் போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா, இப்போ 6th 7th வேணால் மேக்ஸு நான் ஒர்க் அவுட் பண்ணி போட போகிறேன். செகண்ட் மிட் டேர்ம் புக்கிலேருந்து போட போகிறேன். அதை வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். 8th 9th 10th 12th வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா, அதை வந்து நம்ம சேனலில் வந்து நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் எல்லோரும். சரியா, 11th and 10th 11th 12th தமிழ் இப்போ நடத்தின வரைக்கும், இங்கிலீஷ், மேக்ஸு, சயின்ஸ், சோசியல், இங்கே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இங்கே எல்லாமே உங்களுக்கு அக்கௌண்டன்சி, காமர்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லா பேப்பருமே உங்களுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு பின்னாடி வர எக்ஸாமுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப உதவும். ஓகேவா, உங்களுக்கு என்னென்ன மாடல் கொஸ்டின் பேப்பர் ஸ்கூலில் கொடுத்த கொஸ்டின், உங்களுக்கு வெளியில் கொடுத்த கொஸ்டின், அந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் எல்லாத்தையுமே நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா, இந்த லீவை வந்து நம்ம நல்லபடியாக யூஸ் பண்ண போகிறோம். அதை மாதிரி நம்ம சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ.